get good packages. But it's above average than எல்லா யூனிவர்சிட்டிஸோட they'll pay well. ஸோ அது இருக்குது. ஏன்னா நம்பர் 1 இன்ஸ்டியூட் ஆக்சுவலி என்ஐடி இங்கே ஆல் ஓவர் இந்தியாவில் என்ஐடி ட்ரிச்சி இஸ் லைக் நம்பர் 1 ரைட் நவ் ரேங்கிங்ஸில். ஸோ என்ஐடியில் எப்படி ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அது ஜேஇ எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் வரணும். ஜேஇ எக்ஸாம் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த மேனேஜ்மெண்ட் மெயின் கிளியர் பண்ணியிருப்பீங்க. எப்படி ஜாயின் எம்டெக் இன் என்ஐடி? So to join MTech in NIT or IIT, how is hostel? Hostel is good and well maintained from last 60 years. என்ஐடி உங்களை எந்த அளவுக்கு பர்சனலியும் சரி அகடாமிக்லேயும் எந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்திருக்குன்னு நினைக்கிங்க? பர்சனலாக நிறைய எக்ஸ்போசர் கிடச்சிருக்கு. வணக்கம், வெல்கம் பேக் டு சுமன் எம்பிஎம். இன்டர்வியூ வித் இந்தியாஸ் 1% காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ என்ஐடி அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், என்ஐடி அப்படிங்கிறது இந்தியாவோட டாப் காலேஜஸ். ஸோ இந்தியாவில் 31 சிட்டியில் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 31 சிட்டிலையும் டாப்பாக சொல்லப்படுறது திருச்சி இருக்கக்கூடிய திருச்சி என்ஐடி. ஸோ என்னதான் திருச்சியில் இருக்க என்ஐடி வந்து ரொம்ப முதன்மையானது சொல்லப்பட்டதாலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ஐடி கொஞ்சம் அண்டர்ரேட்டடாக இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆல்ரெடி என்ஐடியில் படிக்கிறவங்க அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அதாவது பிளேஸ்மெண்ட் எப்படி உள்ளே வரலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் தாண்டி ஃபீஸ் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன் வாங்க போகலாம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு என்ஐடியில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஸோ வாங்க போகலாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நாங்கள் என்ஐடி காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறோம். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிக்கிறோம். பேர் திலக். என்னோட பேர் சந்தீப். நான் செகண்ட் இயர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். என்னோட சொந்த ஊர் வந்து மதுரை. ஓகே, ப்ரொடக்ஷன்னா பிடெக்கில் வருமா அது? ஆமாம், அது பிடெக் 4 இயர் கோர்ஸ். ஓகே, ஸோ என்னோட பேர் ஃபவாஸ் அஹ்மத். நானும் வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் தான் செகண்ட் இயர். ஸோ என்னோட சொந்த ஊர் கும்பகோணம். இங்கே ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். என்ஐடியை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எங்கள் அண்ணாலாம் படித்தாங்க. லைக் ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஐஐடி போனாங்க. ஐஐடி கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் என்ஐடி. ஓகே, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு வந்து பேசிக்காக பேரண்ட்ஸ் தான் கைட் பண்ணாங்க. 11th அப்பே அதுக்கு படிக்க சொல்லிட்டாங்க. ஜேஇ ஒன்று இருக்குது, அது ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அதை படிக்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் ஃப்ரெண்ட்ஸ், சில சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரெக்கமெண்டேஷன் மூலிமா தெரியும். எப்படி ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லலாமா? என்ஐடியில் எப்படி ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அது ஜேஇ எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் வரணும். ஜேஇ எக்ஸாம் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த மேனேஜ்மெண்ட் மெயின் கிளியர் பண்ணியிருப்பீங்க அப்படி தானே? மெயின்ஸ் கிளியர் பண்ணால் என்ஐடியில் எந்த என்ஐடினாலும் நம்ம சீட் ப்ளேஸ் பண்ணலாம். ஐஐடி ட்ரை பண்ணோம், அது முடியல. முடியாதுன்னு தெரிஞ்சு தான் ட்ரை பண்ணோம். ஓகே, எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு? 11th 12th தான், வேறு எதுவும் டைம் கிடையாது. 11th 12th. நீங்கள்? ஆமாம், 11th 12th அந்த 2 வருஷம். அது என்சிஆர்டி ஃபுல்லாக எக்ஸ்ட்ராவாக ஆக்சுவலாக என்சிஆர்டி மட்டும் மேக்ஸ் தவிர மற்ற 2 சப்ஜெக்ட்டுக்கு என்சிஆர்டி ஃபுல்லாக தரோம். எவ்வளோ கார்டு இருந்தது? அதை நீங்கள் எதுவும் கோச்சிங் சென்டர் போய் கற்றுக்கிட்டீங்களா, நீங்களா கற்றுக்கிட்டீங்க? மேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம கோச்சிங் சென்டர் படிச்சு தான் ஆகணும். மித்த 2மே என்சிஆர்டியே போதும் படித்தா. அது கொஞ்சம் தரவாக படிக்கணும் என்சிஆர்டி. ஸோ 11th and 12th சிலபஸ் தான் மோஸ்ட்லி. அதுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மோஸ்ட்லி அது 2த்தையும் என்சிஆர்டி சிலபஸ் கவர் பண்ணாலே போதும். மேக்ஸ் மட்டும் மற்ற ரிசோர்ஸ்லேருந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணுற மாதிரி. எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க? அதே 2 years தான், 11th and 12th. So my name is Ariel. I'm studying at NIT Trichy and I'm doing my final year EEE பண்ணிட்டு இருக்கேன். So yeah, it's campus. How is EEE in NIT? Okay, EEE and all it's நல்லா தான் இருக்கும். அதில் கோர் பிரான்ச்சஸ்னால யூஜிக்கு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு, பட் ஆனால் பண்ணிடலாம். இப்போ 4 வருஷம் பல கடிச்சிட்டு பண்ணிடலாம், அவ்வளோதான். எப்படி ஜாயின் பண்ணீங்க? என்ஐடியில் எப்படி உள்ள வந்தீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ என்ஐடி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும், கிளியர் பண்ணணும். ஜேஇ மெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின்ஸ் கிளியர் பண்ணால் என்ஐடி எல்லாத்துக்கும் எலிஜிபிள். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கு இப்போ யூஜி பண்ணுறவங்க, இப்போ நான் பிடெக் பண்ணுறதுனால நான் மெயின்ஸ் எழுதுவேன். இப்போது பிஜி பண்ணுறவங்க கேட் எக்ஸாம் எழுதி வருவாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ஐடி தான் சூஸ் பண்ணிங்களா, இல்லை சப்போஸ் ஐஐடி சூஸ் பண்ணி அங்கே இல்லாமல் அங்கே வந்தீங்களா, எப்படி வந்தீங்க? இல்லை நான் வந்துட்டு பியூர்லி என்ஐடி தான் பண்ணேன். நான் ஐஐடிக்கு ஆகிடுன்னு நான் எழுதலை. எனக்கு என்ஐடியே போதுன்ட்டு நான் அப்படி விட்டுட்டேன். ஸோ ஜஸ்ட் என்ஐடி. எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு? டிபெண்ட்ஸ். நான் எடுத்த டைம் வந்து எனக்கு 2 years நான் ப்ரெப் பண்ணேன் 11th and 12th. ஸோ எனக்கு அவ்வளோதான் எடுத்துச்சு. சில பேர் லைக் ஸ்டடி ஃப்ரம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து படிப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் தான். நல்லா கொஞ்சம் ரெகுலராக படித்தா ஈஸியாக தான் இருக்கும், ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன என்ஐடி? பிடிச்ச விஷயம் I would say the students are very nice over here and you will get to interact with like lot of different people from all around India and some of the people from like இப்போது வெளி கண்ட்ரீஸ்லேருந்து கூட வந்து படிப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி நல்லாயிருக்கும். தட்ஸ் த ஒன்லி திங் ஐ லைக் அபவுட் திஸ் கேம்பஸ். வேறு டாப் காலேஜ் இருக்குல்ல, ப்ரைவேட் காலேஜில் டாப் காலேஜ். ஸோ இந்த காலேஜோட கம்பேர் பண்ணும்போது என்ஐடி எந்த விஷயத்துலலாம் டிஃப்ரெண்ட் ஆகுது?
ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்னால உங்களுக்கு இது ஆட்டோனமஸ் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இதெல்லாம். ஸோ ப்ரைவேட் காலேஜஸ்க்கும் இங்கேயும் என்ன இதுனா கொஞ்சம் கரிக்குலம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அண்ட் தென் வேறு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தா பிளேஸ்மெண்ட்ஸ் கூட நல்லாயிருக்கும் ஆக்சுவலி, பிகாஸ் குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்கிறனால பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் ரியலி குட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் படிக்கிற விஷயத்தில். ஸோ இட்ஸ் குட். ஸோ இது மாதிரி ஐ டோன்ட் நோ இஃப் எனி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் அந்த ஃப்ரீடம் இருக்கும் எங்கள் காலேஜில். தட்ஸ் தேர். பிடிச்ச விஷயம் என்ன? 2 years ஆச்சு, 2 வருஷத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க, நம்ம லைஃப்பை நம்ம வாழலாம். ஆமாம், நம்மளோட கோர்ஸில் நம்ம ப்ளேஸ் ஆகணும்ன்ட்டு இல்லை, நம்மளுக்கு பிடிச்சது நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் எந்த டொமைன்லனாலும் நம்ம ப்ளேஸ் ஆகிக்கலாம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. எனக்கு இங்கே பிடிச்சது வந்து இந்த காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கல்ச்சரல் ஒர்க் என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். பரவாயில்ல. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் இங்கே அதிகமாக லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஓகே, நீங்கள் என்ன விஷயத்தெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கீங்க? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கீங்க, அதை பற்றி என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. இங்கே நடக்கிற ஃபெஸ்ட்டு எதுவுமே வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் பொறுத்து ஸ்டாஃப்ஸ் நடத்த மாட்டாங்க. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு நடத்துவோம். லைக் இப்போ மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, ஆர்கனைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் எங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி, அதுக்கப்புறம் வெளியில் போய் எப்படி பேசணும், நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறையா தெரிஞ்சுக்கும் விஷயம். வரணும்னு விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ 12th படிக்கலாம் இல்லை 11th படிக்கலாம், அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க நீங்கள்? ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பொறுமையாக படித்து வந்தால் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டாலும் படிக்க முடியாது. என்ன தேவையோன்றதை மட்டும் படிக்கணும். எல்லாத்தையும் கச்சாமுச்சான்னு படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தா எல்லாம் மறந்துடும். என்ன தேவையோ அதாவது ஸ்கெடியூல் பண்ணி பார்ட்டாக படித்தா ஈஸியாக வரலாம். கோச்சிங் சென்டர் எதுவும் போகிறது பெட்டரா இல்லை நாமளாகவே கற்றுக்கலாம்? அதாவது அந்த டைம் டூரேஷன்லாம் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும்ல. நான் வந்து கோச்சிங் சென்டரில் தான் படித்தேன். சென்னையில் வந்து ஃபிஜியில் படித்தேன். என்ன கேட்டால் கோச்சிங் சென்டர் போனால் அவங்க ஸ்கெடியூல் பண்ணி ஈஸியாக தருவாங்க. நம்ம அதுக்குபடி ரன் பண்ணால் மட்டும் போதும். நம்மளாக தனியாக படிக்கிறோம், ஓனாக படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கெடியூல் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஸ்கெடியூல் பண்ணிடலாம், ஆனால் நீ பண்ணு சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. என்ன தான் பேரண்ட்ஸ் இருந்தாலும் அது செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர் போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம், என்ஐடி நானும் போனேன். ஆலன்னு ஒரு கோச்சிங் சென்டர் போனேன், இங்கே பாவை நாமக்கல்ல போனேன். ஆனால் ஐஐடின்னு எய்ம் பண்ணிட்டா கோச்சிங் சென்டர் போகிறது பெட்டரு. ஆனால் என்ஐடிக்கு வந்து ஒரு பாஸ்ட் 20 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் நல்லா தரவாக போட்டாலே எனக்கு தெரிஞ்சு நல்ல ஸ்கோரே வாங்கிடலாம். இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க, அதாவது நம்ம வெளியே போய் படித்தோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? அது ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டை பொறுத்து ஆவரேஜ் ஸ்டார்டிங் எப்போவுமே 1லேருந்து 1.5 lakhsலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கோச்சிங் தனியாகவே அவ்வளோ வந்துடும். நீங்கள் எது கோச்சிங் போனீங்களா? நம்ம பெருசாக கோச்சிங்லாம் போல், யூடியூப் அண்ட் புக்ஸ் தான். செல்ஃபாகவே செல்ஃப் தான். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணோன்னா, உங்களால் செல்ஃபாக மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கோச்சிங் போங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்டு மார்க் டெஸ்ட் நிறைய கொடுங்க. அது டெஸ்ட். ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங்கில் எதுவும் ஸ்ட்ரகிளாக எதுவும் ஃபீல் பண்ணீங்களா? அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க உள்ளே வரும்போது? அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். 11th ஸ்டாண்டர்டில் வந்து என்னடா இதுன்ற மாதிரி தான் இருக்கும். 12th பாதியில் இருந்து 11th + 12th பாதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி படித்தா முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார்டிங்லேயே முடியலன்னு கஷ்டப்பட வேணாம், போக போக அது வந்துடும். நம்ம காலேஜ் ஃபஸ்ட்டு புதுசு வரும்போது இந்த ஹாஸ்டல் என்வரன்மெண்ட்லாம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது மேனேஜ் பண்ணிக்கலாம், புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதான் பழகி பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஓகே பிரதர், ஸ்கூல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? அதாவது இந்த ஸ்டடிக்கெலாம் வந்து சில ஸ்கூலெல்லாம் முன்னாடியே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்களா? அதாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களே, ஸ்கூலே பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஸ்கூல் ஹெல்ப் பண்ணிச்சா உங்களுக்கு? அதுதான், அந்த ஸ்கூலில் பண்ண மாட்டாங்க. ஸ்கூலில் வந்து அந்த இன்ஸ்டியூட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து முன்னாடியே என்சிஆர்டியே சேர்த்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்சிஆர்டி தனியாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நம்மளாக தான் படிச்சுக்கணும். இல்லை உங்கள் காலேஜ் வந்து ஸோ உங்களை பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி எந்த அளவுக்கு உங்களை க்ரோ பண்ணியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ஸ்கூல்லேருந்து வரும்போது எதுவுமே தெரியாது நமக்கு. காலேஜ்குள்ளே வந்தோடனே நிறையா லேர்ன் பண்ணுவோம். லைஃப் எப்படி லீட் பண்ணுன்ற அளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணிடுவோம். தனியாக நம்ம ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு ஒரு அகாடமிக்லி என்ன சொல்லுவீங்க? அகாடமிக்லி வந்துட்டு நம்ம கற்றுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இங்கே வந்து யாருமே எப்படி சொல்கிறது, இந்த இன்ஸ்டன்ட்டும் இருக்காங்க, எதுவுமே தெரிஞ்சுக்காதவங்களும் இருக்காங்க, நல்லா தெரிஞ்ச ஹை லெவலில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அதுதான் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் கற்றுக்கிறது. ஆமாம், இங்கே மற்ற காலேஜில் எப்படின்னு தெரில, ஆனால் இங்கே வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை ஹெல்ப் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா கிளப்ஸும் இருக்குது. அதில் நம்ம உள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதில் நிறைய டெவலப் பண்ணி நிறைய கற்றுக்கலாம் அதில். ஸோ
ஸோ நீங்கள் இந்த காலேஜ் வரும்போது நீங்கள் நிறையா மற்றவங்கள்ட்ட பழகுவீங்க. உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து மட்டும் இல்லாமல் வெளி சர்க்கிள் வரும், புது சர்க்கிள் உருவாகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட பழகுவீங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்குவீங்க, சில லைக் மைண்டட் பீப்புளோட மர்ஜ் ஆவீங்க. வேர்ல்டு பீப்புள்ஸ் வரும்போது நம்ம எல்லாரோட கல்ச்சர் கற்றுக்கலாம். ஓகே, கல்ச்சர் கற்றுக்கலாம், லாங்குவேஜஸ் எல்லாமே ஈஸியாக. சொன்னீங்க 4 இயர்ஸ். இந்த 4 வருஷத்தில் உங்கள் காலேஜ் உங்களை எந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாகவும் சரி அண்ட் அகடாமிக்லேயும் எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறீங்க? ஸோ ப்ரொஃபஷ்னலி ஆக்சுவலி இங்கே வந்து எப்படின்னா எல்லாமே செல்ஃப் க்ரூமிங் தான். இங்கே யாரும் வந்துட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ப்ரொஃபஸர்ஸோ இல்லை இதுக்காக தனியாக ஒரு டீம் வச்சு. மற்ற ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூல் மாதிரி ஸ்ட்ரிக்டாக உங்களை ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் பண்ணுவாங்க 4 வருஷத்தில் நீங்கள் எப்படி இருக்கணுன்ட்டு. இங்கே அப்படிலாம் கிடையாது. லைக் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எப்படி நீங்கள் உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்றதுலேருந்து, எப்படி படிக்கிறீங்கன்றதுலேருந்து எவ்ரி திங் யூ ஹேவ் டு டூ ஆன் யுவர் ஓன். ப்ரொஃபஸர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் இட்ஸ் நாட் லைக் இதுக்காக தனியாக ஒரு செட் ஆஃப் டீமோ இல்லை ஒரு ஹவு டு யூ சே அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்புள் வச்சு உங்களை யாரும் ப்ரொஃபஷனலாக க்ரூம் பண்ண மாட்டாங்க இங்கே. ஸோ நம்மளே பார்த்துக்கிட்டா இட்ஸ் பெட்டர். ஸோ இட்ஸ் பெட்டர் தட் வே. இன்டர்ன்ஷிப்பு அப்புறம் ரியல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைனல் இயர்னு சொல்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இன்டர்ன்ன்றது எங்களுக்கு மேண்டேட்ரி. 3rd இயர் பண்ணும்போது இன்டர்ன் பண்ணியே ஆகணும். கேம்பஸ் வழியாகவும் இன்டர்ன் பிளேஸ்மெண்ட்ஸ் போகலாம். கேம்பஸில் இல்லாமல் தனியாக நம்ம கூட ட்ரை பண்ணி வெளியே போய் இன்டர்ன் பண்ணுறது பண்ணலாம். ஸோ இட்ஸ் பெட்டர். ரெண்டு விஷயத்துலையுமே இட்ஸ் நைஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும், எப்பயுமே நல்லாயிருக்கும். ஸோ அது பிரச்சனையே கிடையாது. இன்டர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மேண்டேட்ரி. சில காலேஜில் கண்டிப்பாக பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, பண்ணால் பெட்டர்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அது மேண்டேட்ரி, 3rd இயரில் பண்ணி ஆகணும். அண்ட் தென் எங்களுக்கு இஃப் நீங்கள் கேம்பஸ் வழியாக போகிறீங்க இல்லை ஆஃப் கேம்பஸ் வழியாக போகிறீங்கன்னா யூ வில் கெட் பெய்ட் வெல் ஆல்சோ. ஸோ 3rd இயரில் வில் கெட் டாப் பேக்கேஜுங்கிறது எவ்வளோ சொல்லுவீங்க? டாப் வந்துட்டு இட்ஸ் லைக் இட் டிபெண்ட்ஸ். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இட்ஸ் ப்ரீவியஸ் இயரில் இருக்கும்ல, ஸோ அது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் பிளேஸ்மெண்ட்ஸ் பேக்கேஜ் பற்றி சொன்னேன்னா இட்ஸ் நாட் லைக் எல்லாருக்குமே எல்லாம் செட் ஆகாது. எங்கள் இதில் ஒரு 2-3 பேர் they will get good packages, but it's above average than எல்லா யூனிவர்சிட்டிஸோட they will pay well. ஸோ அது இருக்குது. ஏன்னா நம்பர் 1 இன்ஸ்டியூட் ஆக்சுவலி என்ஐடி இங்கே ஆல் ஓவர் இந்தியாவில். என்ஐடி ட்ரிச்சி இஸ் லைக் நம்பர் 1 ரைட் நவ் ரேங்கிங்ஸில். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் கோல் என்னங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபியூச்சர் கோல் என்ன இப்போ ட்ரிபிள் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் அப்படியே எலக்ட்ரானிக்ஸ் கோர் ஜாப் தான் ஐ வாண்ட் டு டூ அண்ட் ஐ வில் பி ஜாயினிங் ஒர்க் த நெக்ஸ்ட் ஜாப் வரும் தான் பிளான். ஸோ எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா, இவ்வளோ சேலரி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் சொல்லலாம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத வந்துட்டு அதை நீங்கள் தான் டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா வேலை செய்ய பண்ண தெரியும். எனக்கு இந்த ரேட்டுக்கு இருந்தால் நான் வந்துட்டு வேலை பார்க்குறேன்னு இருந்தால் இட்ஸ் பெட்டர். ஸோ அது மாறும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஆவரேஜாக பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்தால் போதும். நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் மேபி குட் பிளேஸ்மெண்ட்ஸ் குட் கேஷ்க்கு நான் கேட்கலாம் அவங்கள்ட்ட. இல்லை நான் பாயிண்ட் இல்லை. தேங்க்யூ. Introduce yourself. Yeah, bro, myself Amit Kumar Jangid. I am from Jaipur, Rajasthan, but living in Delhi, and now I am pursuing M.Tech from NIT Trichy. Now from here. What's your background education? Yeah. So I have completed my degree in mechanical engineering from NIT Nagaland, and now I am pursuing M.Tech. How did you join M.Tech in NIT? So to join M.Tech in NIT or IIT, you need to clear GATE examination. So on the basis of rank or GATE score, you will get these NIT and NIT, and for that separate counseling will be done. Yeah. How did you prepare entrance GATE exam? Yeah. So if I will talk about me only, so I didn't join any coaching and anything. I have so I have prepared by myself only, like open sources, YouTube, books, and in my NIT also there was a central library. So from there you can get any type of books, and open sources also there, like on YouTube now you will get many type of content. So that's enough. And if you want, you can join coaching also. What is the best thing you like about NIT? Yeah, bro, in NIT you will get diversity, like every culture, every state of students from each state of the India will come here. So like here you will get that environment of like you will get environment of every state, like diversity, unity in diversity. So that you can see in NIT, bro.
Can you talk about any internship or work experience in NIT? Yeah, I have not done any internship till now, and no work ex. I have no work ex. What is the highest package in NIT? Yeah, bro. If you talk about packages, so that's a confidential thing according to that regulation and policy of the NIT. But average, on an average, their like package is like a level is good as IITs. Good as IITs. Yeah. What is your expected package? My expectations. 15 to 20. Yeah, I can't say anything, but yeah, if I'm doing MTech, so if you'll get about 10 lakh, then it will be worth it. Okay. 10 lakh per month or per year? Per year, obviously per year. Yeah. Okay. What advice would you give to students who want to study at NIT? Yeah, if you are planning to do MTech, then I will say that prepare for GATE examinations and try to get some IIT like IIT Bombay, IIT Delhi. And if you are not able to get those IITs, then try for NITs. Obviously, that's the hierarchical order. First IITs and then NITs. What is the one thing you want to change in NIT? Yeah, if I have some powers, then I will remove quotas. Yeah. Myself Ashish Vijay. I am basically belonging from Kota, Rajasthan. I did my graduation from University of Kota, Rajasthan, BSc Honours in Physics. Now after that I cleared the IIT JAM examination in Physics and I get the admission here in NIT Trichy as a Master of Science in Physics. Yeah. How is NIT Trichy? Yeah, that's the good question you asked me. NIT Trichy is very good. There are different clubs are there. We can join any clubs according to our skill. Like dance club we can join, like any art, any singing club and any robotics club. And there is many clubs are there according to their talent and skills. They can join whatever they want. What is the one thing you want to change at NIT Trichy? NIT Trichy, I don't want to change anything. Whatever the happening, that's all are there who are managing all those things. They know better. I can't say anything about them. Yeah. Do you think how is NIT faculties? Faculties some of faculties are good, some of faculties are I don't know, bro. I can't say anything about them. But most of the faculties are very good. NITல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, எப்படி நீங்கள் NIT உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி தெரியும், எப்படி உள்ளே வந்தீங்கன்னு சொல்லுங்கள். என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இந்த ஜேஇ கோச்சிங்கில் இருந்தாங்க ரொம்ப வருஷமாக. அவங்க சொல்லி தான் நான் ஜேஇ எழுதினேன். எனக்கு NIT தான் வேணும்னு இல்லை, ஜேஇ எழுதி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போது எது பெஸ்ட்டுன்னு பார்த்து. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 3 வருஷம் தேர்ட் இயர் சொன்னீங்க அப்படி தானே? ஓகே, 3 வருஷம் NIT உள்ளே இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, லைக் NIT டாகுக்கு வேல்யூ இருக்குது, ஆனால் நான் ஒன்றும் தெரில. NIT டாக்கு வேல்யூ இருக்குது, பட் இங்கே இருந்தாலுமே ஒர்க் பண்ணால் தான் மேலே போக முடியும். ஓகே, ஸோ 3 வருஷத்தில் NIT உங்களை எந்த அளவுக்கு பர்சனலையும் சரி அகடாமிக்லையும் எந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்திருக்குன்னு நினைக்கிங்க? பர்சனலாக நிறைய எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கு. நான் ஸ்கூலில் இருந்ததை விட இப்போது என்னால் கான்ஃபிடென்ட்டாக யார்கிட்ட வேணாலும் போய் பேச முடியும். சோஷியல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அகாடமிக்கலாக இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்குலாம் பெனிஃபிஷியலாக இருக்கும். நான் இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியாமல் ஜாயின் பண்ணதுனால எனக்கு பெருசாக ஒன்றும் யூஸ் இல்லை. ஓகே, வேறு நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி சொல்லுங்கள். காலேஜில் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணிங்கன்னா கோர்லேயே வேறு ஏதாவது பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது பிரச்சனை. நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது காலேஜ். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு? NIT ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணால் போதும். மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒன்றும் ரொம்ப வருஷம்லாம் படிக்கணும்னு இல்லை. 2 மாதம் 3 மாதம் ப்ராப்பராக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணாலே ஈஸியாக மெயின்ஸ் கிளியர் பண்ணி. அட்வான்ஸ்னால் ஒரு வருஷம் IIT கிராக் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ப்ராப்பராக பேஸ் லெவல்லேருந்து சால்வ் பண்ணால் போதும். 1 இயர்னா நமக்கு +2க்கு அப்புறம் பிரேக் எடுத்துக்கிட்டு பண்ணணும்னு சொல்கிறீங்களா? இது 11 நீங்கள் 12th பேரலாக பண்ணலாம். ரெண்டும் ஒரே சிலபஸ் தான். ஸோ கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணணும்.
பிளேஸ்மெண்ட்டு அப்புறம் கேம்பஸ் ஸ்கூலில் இருக்கக்கூடிய கல்ச்சர் ட்ரெஸ் கோடாக இருக்கலாம் அதாண்டி ஃபேக்கல்டிஸ்ட்டை நம்ம ஒரு விஷயம் கேட்குறதா இருக்கட்டும், நமக்கு தனியாக அவங்க கோச்சிங் கொடுக்குறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். கேம்பஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்ல முடியாது. கேர்ள்ஸுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ட்ரெஸ் கோடு வந்து நார்மல் தான். நார்மலான ஃபார்மல்ஸ் போட்டு கிளாஸுக்கு போனால் போதும். மிச்சபடி கேம்பஸ்குள்ளே வந்துட்டு கிளாஸுக்கு போகும்போது ஃபார்மல்ஸாக இருக்கணும். மிச்சபடி கேம்பஸில் எப்படி இருந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பிளேஸ்மெண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் பொறுத்து. இப்போ சர்க்கியூட்டல் சிஎஸ்இசி ட்ரிபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரிபிள் ஐஸு அடுத்து மெக்கானிக்கல் வரைக்குமே ஒரு 70 LPAலாம் 70 LPA அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மினிமம்ன்றது வந்துட்டு ஒரு 25 அந்த சர்க்கியூட்டலுக்கு ஆகும். சொல்லலாமா யாராவது காலேஜ் அலுமினி கம்பெனி எங்கே இருக்காங்கன்னு சொல்லலாமா? அது இல்லை டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாருன்னு சொல்லலாமா? நாங்களே கூகுள் பண்ணால் தான் கூகுள் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக NIT திருச்சின்றது டாப்பில் ஆரக்கிள் தான் இங்கே மேஜராக வரும். அந்த கம்பெனி வரும். மெக்கானிக்கல் சைட் போனால் உங்களுக்கு கேட்டர்பில்லர், பிஎன்ஜி வந்து கன்சல்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சைடில் வரும். மற்ற நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஓகே, உங்களுடைய ஃப்யூச்சர் கோல் என்ன? எனக்கு வந்துட்டு மேனேஜ்மெண்ட் தான் ட்ரை பண்ணிருக்கேன். மேபி கோரில் வந்து ப்ளேஸ் ஆனாலும் ஓகே தான். எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? பேக்கேஜ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, இப்போதைக்கு டிகிரி முடித்தா தான் தெரியும். அது ஓகே, எனக்கு டீசென்ட் அப்படியே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை. பிடிச்ச கம்பெனி கிடச்சா எனக்கு எப்போனாலும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு எதுனாலும் எனக்கு சேலரி எய்ம் பண்ணி இல்லை, சேலரி வேலை பண்ணி இல்லை, பார்க்கணும் பிடிச்ச வேலை பார்க்கணும். நீங்கள் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இல்லை. இப்போ ஹையர்ஸ் பண்ணலான்னு பிளான். பிளேஸ்மெண்ட் உட்காராம ஹையர்ஸ் பண்ணலாம். ஹையர்ஸ்னால் எந்த காலேஜ், அப்ராடா இல்லை இந்தியாவில் தானா? ஹையர்ஸ் அது இன்னும் ரிசர்ச் பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான், அதாவது கோல், இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலாக ஜாப் போகிற மாதிரியே இல்லை ஹையர் ஸ்டடீஸ் இருந்தால்? நான் 2 years ஒர்க் பண்ணிவிட்டு ஹையர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா இவ்வளோ பேக்கேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது எது இருந்தால் சொல்லுங்கள். எக்ஸ்பெக்டேஷன் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது இருந்துச்சு, இப்போ எதுவும் இல்லை. ஓகே. What advice would you give to students who want to study at NIT? Who want to study in an NITs, they prepare for the syllabus for like IIT JAM, or who are doing the BTech engineering, they will fight the GATE examination. They have to do some lots of hard work because of the syllabus in entrance exam is well defined. You can prepare into 6 to 8 months very easily. If you want to do hard work, you can do. And after that, you can fight the exam, and in the counseling session you can get IIT, different IITs and NITs. If you get top IITs, then you will take IITs. After that, if you want, you can go for NITs also. In the top NITs like NIT Surathkal, NIT Warangal, NIT Trichy, and lots of NITs are there. Yeah, NIT Jaipur also be there, NIT Bhopal. Yeah, you can go. How is the annual fees? Annual fees approximate 3 lakh LPA. 3 lakh. Yeah, for hostel, mess and institute fees all are including this one. How is the hostel? How is the hostel? Hostel is good and well maintained from last 60 years. It is totally well maintained. Yeah. Can you talk about any internship or work experience in NIT? I did many internship in the online session. I didn't take any internship like physical internship from any institute, because I don't want to do internship in research field. That's why. Okay. Yeah. That's all.